வந்து ஒண்ணும் இல்ல, நமக்கு ஒரு ஐயா கொஞ்சம் சீக்கிரமா பேசினா சௌரியமா இருக்கும். ஒரு டீ பொட்டலம். டீ இல்லீங்களே, அதுக்குள்ள காபி பொட்டலம் இல்லையா? இருக்கா? அண்ணாவுக்கு 5 பொட்டலம். அண்ணாவுக்கு எந்த ஊரு? நமக்கு ஆனை தாண்டாபுரம். ஆனை தாண்டாபுரம் நேரம் தாண்டி இருக்கும். அண்ணாவை பாத்தியா? அண்ணாவை பாத்தீங்களா? நெத்தி நிறைய பொட்டு, முகம் நிறைய மீச, வாய் நிறைய பல்லு. பல்லோ பல்லு. அசைப்புல பார்த்தா அண்ணனை ஒரு ஆணழகன்னே சொல்லலாம். தலையிலதான் ஒண்ணுமே இல்லை. என்னது முத்து? என்னடா கவனிச்சியா? என்னது? தலையில எறும்பு ஏறினா இறங்கும் போது ரொம்ப நிதானமா இறங்கணும், இல்லன்னா பொத்துன வழிக்கு விழுந்துரும். ஏறவே முடியாதேடா. யோ, என்னையா 4 பேர் வர்ற இடத்துல கிண்டலா பண்றீங்க? அண்ணா கோச்சு கூடாது, கிண்டல் பண்ணல. அண்ணா தலையில இது இல்லையேன்னு பயல எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவ்வளவு எதை கொடுத்த ஆண்டவன் தலையில அதை கொடுத்திருக்கப்படாதா? எதை? தலை முடிய. தம்பிகளா, நீங்க வருத்தப்படுற அளவுக்கு என் பொண்டாட்டி கூட வருத்தப்படலே. என்ன இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரு வர்க்கம் இல்லையா? ஆமா, வீட்டுல எப்படி அம்மாவுக்கு? அவனுக்கு நிறைய இருக்கு. நானும் என்னென்னமோ தைலமெல்லாம் தடவி தடவி பார்த்தேன். அம்மாவுக்கா? இல்லையா, எனக்கு ஒன்னும் பிரயோஜனம். அண்ணா கவலைப்படாதீங்க, நம்ம கைவசம் தொழில் இருக்கு. பையா அதுவா? என்ன கொண்டாட சொன்னீங்க? வருத்தப்படாதீங்க, தைலம். அண்ணா இத எடுத்துட்டு போங்க. காலையில எடுத்துட்டு சொன்னேன், முதல்ல தலைகீழ நின்று சரசாசனம் பண்ணுங்க. அப்புறம் இந்த தைலத்தை சூடேற அளவுக்கு தலையில போட்டு தேய்ங்க. தடவன 8 நாளுக்குள்ள தலையே இருக்காது. என்னது? தலையே தெரியாத அளவுக்கு முடி கருகருன்னு காடு மாதிரி வளரும், காடு மாதிரி வளரும். கொண்டாங்க. இங்க திறக்காதீங்க, இங்க திறக்காதீங்க. ஏன் திறக்க கூடாது? இத கையில ஊத்துறா உள்ளங்கையெல்லாம் காடு மாதிரி முடி வளர்ந்துரும். அதுக்கப்புறம் பார்க்கல புல்லு வெட்டுற கத்திரியாலதான் வெட்டணும். ஆமா, இதுக்கு பகர் அதிகம். அப்புறம் எப்படி தான் தலையில தேய்க்கிறது? அதுக்கு கைவசம் தொழில் இருக்கு. பையா இதோ என்ன அது? பயப்படாதீங்க, புருசு. ஏன்னா ரொம்ப நாளா இது இங்கேயே, ரொம்ப நாள் சீமையில இருந்து வரவழைச்சு இங்கே இருக்கு. இந்த தைலத்தை புருசுல ஊத்தி இப்படி தேய்ச்சிங்கன்னா நல்லது. அண்ணாவுக்கு ஸ்பெஷல் சீப்பு. பாவி கூட அண்ணா தைலம் தடவை 8 நாளைக்கு அப்புறம் முடி நிறைய வளர்ந்துருமா? சாதாரண சீப்புல சிவனீங்கன்னா சீப்பு குளோஸ். அதுக்குத்தான் பெரிய சீப். பையா பில்லு போட்டாச்சு. எம்பிட்டு 14 நம்பர் சரியில்லை. இதோ இங்க இருக்குது ஜில் கௌசல்யா சோ. இது அம்மாவுக்கு. இதோட ரூபா 15. அண்ணா 15 நம்பர் எப்படி? நல்லா நல்லா நல்லா. ரொம்ப சந்தோஷம். எடுத்துட்டு போ. அப்ப சந்தோஷம் தானே? போயிட்டு என்ன வேணும்? உங்க கடையில சொட்டர் இருக்குதா? நம்ம கடையில எது இல்ல பையா. ஐயா, ஆஸ்திரேலியாவில இருந்து சொட்டர் வந்தது. ஆஸ்திரேலியாவா? சொட்டே. அண்ணா உடம்புக்கு சொட்டர் போட்டா அள்ளிக்கும். என்ன இது? அளவுக்கு என் குழந்தைக்கு இல்லையா, எனக்கு. இது உங்களுக்கு தான். ரொம்ப சின்னதா இருக்கும் போல தெரியுது. இது ஆஸ்திரேலியா சொட்டர். இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப எடுத்தீங்கன்னா பாதிரியார் அங்கி மாதிரி ஆயிடும். ரொம்ப பழசா இருக்கியா? ஐயா, கப்பல வந்துச்சு இல்லையா, புகைப்பட்டிருக்குது, வேற ஒண்ணு இல்ல. தட்டுங்க, சரியா விட. இது ரொம்ப டைட்டா இருக்கும் போல தெரியுது. கொஞ்சம் லூசாவே கொண்டு வா. லூசா வேணும்? ஆமா. ஐயாவுக்கு லூஸ் வேணும். பையா ஐயா, உள்ளர டெய்லர் இருக்காரு, கொண்டுகிட்டு போய் இதையே லூஸ் பண்ணி ஐயாவுக்கு நல்ல லூசா. ஐயாவுக்கு கவர்ச்சி பத்திரிக்கை வேணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் தாமசமா வந்திருந்தீங்கன்னா இந்த சொட்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்? கீழக்கரை ஜமீன்தார் பையன் இப்பதான் அதை எடுத்து வச்சுட்டு போறார். அந்த கீழக்கரை ஜமீன்தார் பையனே நான் தான். அப்ப மேலக்கரை ஜமீன்தார், மேலக்கரை ஜமீன்தார். சொட்டரை பெருசு பண்ணதுக்கு அப்புறம் சார் வேண்டான்னு சொல்லிவிட்டா அண்ணாவுக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, வேணாம் சொல்ல மாட்டாரு. ஆமா, அந்த சொட்டர் என்ன விலை? 18 ரூபா, 18 ரூபீஸ். அதுக்கு மேல காரெல்லாம் கேட்க மாட்டோம். இந்த சொட்டர் லூஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ வந்து இட பையா சீக்கிரமா கோச்சுக்கிறார் ஐயா. டெய்லர் பெருசு பண்ணிட்டாரா? இப்ப பாருங்க. வெரி குட், வெரி குட். கரெக்டா இருக்குல்ல? சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுங்க. பணம் 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 கொடுப்பாரா? கீழக்கரை 10. என்ன இது 18 கொடுக்குறீங்க? என்னையா 18 தானே சொன்னீங்க? 2 ரூபா டெய்லரிங்க. ஓஹோ, லூஸ் பண்ணாரு அதுக்கா? லூஸ் ரூபா. ஏன்னா நான் எவ்வளவு சீக்கிரமா என்ன
எப்படி வியாபாரம்? பாட்டி மாதிரி சாப்பிட்டு வரலாம். பையா இங்கே இரு. என்ன வாழ்க்கடா என்னடா என்ன ஆச்சு? என்ன ஏதாவது கேட்டீங்களா? அது சரி. என்னடா யோஜனை? ஒண்ணு இல்ல, இந்த கடையை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். என்ன யோசனை பண்ற? பெரியவர் இல்லாதப்ப கடையை வித்துட்டு காசை சுத்திட்டு போலான்னா? அதெல்லாம் இல்ல, எத்தனை நாளைக்கு வாடிக்கைக்காரர்களை ஏமாத்தியே பிழைக்கிறது, நம்மளும் நேர்மையான வழியில சம்பாரிச்சு பிழைச்சா என்ன அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். டேய் சிவா, இன்னைக்கு தாண்டா அவன் வாழ்க்கையிலேயே நேர்மையை பத்தி பேசுறான். டேய், யோக்கியமா வாழ்றவன் நேர்மையை பத்தி யோசனை பண்ண மாட்டான்டா. நம்மள மாதிரி இருக்கவன் தான் அடிக்கடி அதை பத்தி யோசனை பண்ணுவான். சிவா, உண்மையாவே கேட்கிறேன், நாமும் நேர்மையா வியாபாரம் பண்ணா என்ன? ஆமா, நாமும் நேர்மையான வியாபாரம் கைவசம் ஐடியா இருக்கு. என்ன அப்புறம் சொல்றேன். தீபாவளி முன்னிட்டு ₹1 50 பைசா தள்ளுபடி. பின்னாடி 3 மணி நேரமா நினைக்கிட்டு இருப்பான். கீழே போய்யா கடைக்கு சொந்தக்காரன்பா. இப்படி தாயா காலையில இருந்து சொந்தக்காரன் 3 பேர் போயிட்டாங்க. பின்னாடி போயா, சிவா, உள்ள விட மாட்டேங்கிறீங்க. நமக்கு என்ன தெரியும்? என்னப்பா இது கூட்டம்? ஒட்டுல வியாபாரம் நடக்குது. வேற என்ன வியாபாரம்? சரியா, ₹50 பைசா தள்ளுபடியில் போடு போட்டிருக்கீங்க. என் வியாபாரம் என்ன ஆகுது? என் குடும்பம் ரோட்டுக்கு வந்து பாப்பா. பேசாம இருங்க. இங்க எந்த விதமான தப்பு நடக்கல. ₹50 பைசா தள்ளுபடின்னு சும்மா போர்டு எழுதி வச்சிருக்கோம். சொல்லட்டா? இப்போ இந்த சோப்பு என்ன விலை? ₹1. இதுல எவ்வளவு போட்டுக்கிறோம்? ₹2. போர்ட்ல எழுதிருக்கிறபடி தள்ளுபடி ₹1 போக, எப்பவும் வழக்கமா விற்க வேண்டிய அதே ₹1 தான் விக்கிறோம். ஆனா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. அந்த மாதிரி விக்கிறது பாவம் இல்லையா? யார் சொன்னா பாவம்னு? வியாபாரம் தந்துரும். வாங்குறவனுக்கு அரை விலைக்கு கிடைக்குதுன்னு ஒரு திருப்தி, அவ்வளவுதானே. இப்பதான் புரியுது, நீங்க ரொம்ப புத்திசாலிதான்பா. நாங்க புத்திசாலி இல்ல, இதெல்லாம் நம்பி வாங்குறான் பாருங்க, இவங்க தான் மடையனுங்க. இவங்களை எல்லாம் அனுப்பிச்சுட்டு வந்துடுறோம். நீங்க போய் இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, திருப்பதி பாட்டு பாடு. லட்சுமி, அப்பாவுக்கு தம்பூரா எடுத்து கூட. என்னங்க உங்க நண்பர் கையை பிடிச்சிட்டாரா? என்ன செய்யறது பர்வதம், அவனுக்கு ஏதோ பணம் பெரட்ட முடியல, போயிட்டு போகுது. முதல்ல தீபாவளி கவனிப்போம். ஆமா, வெறும் கையோட வந்திருக்கீங்க. தீபாவளியாவது பண்டிகை. யார் சொன்னா? இந்த ஊர்லயே நம்ம வீட்டு தீபாவளி தான் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. அம்மா இத வாங்க, இத வாங்க. ஏது இவ்வளவு பணம்? நாங்க கொள்ளையடிச்சோம். இதெல்லாம் நம்ம கடையில வந்த வருமானம். நம்ம கடையில இவ்வளவு வருமானமா? அம்மா, நேர்மே சத்தியம்னு ஐயா பயந்தாரு. எங்களுக்கே அதெல்லாம் நாங்க ஒரு டைப்பா வியாபாரம் பண்ணோம், பணம் வந்துச்சு. சிவா, அப்படி எல்லாம் சொல்லாத. நேர்மை சத்தியம் இதெல்லாம் என்னைக்கு நிலைக்கும்? தத்துவமா? நம்ம கேப்டன் தான் பேசுறாரு, நீ என்னடா குறுக்க? அம்மா, எவ்வளவு பணம் இருக்கு? ₹3500. கடையில சரக்கு வாங்குறது ₹1500, லாபம் ₹2000. பர்வதம், இவங்களுக்கு ஆளுக்கு ₹500 பிரிச்சு கொடுத்து. ஆமா ஆமா, வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு என் பணம் நீங்க வச்சு. சிவா, பெரியவர் ஆசையா தரேன்னு சொல்றாரு, வேண்டாம் மாத்திரம் சொல்லிடாதான், வாங்கிக்கிறா. நீங்களே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைங்க, உங்க திறமையினால வந்த லாபம், அதனால ஆளுக்கு ₹500 எடுத்துக்கிடுங்க, நானும் ₹500 எடுத்துக்கிறேன். அதானுங்க முறை. வேணாங்க, இனிமே என்னால வாங்க முடியாது. இப்ப நீங்க ஆளுக்கு ₹500 வாங்கிக்கல, இனிமே நான் உங்களோட பேச மாட்டேன். அவங்க பேசுறவங்களுக்குதான் வாங்குறோம் சிவா, அவங்க பேசுறோம், அதுதான் முக்கியம். இதுல ₹500 இருக்கா குறையுதுங்களா? வக்கீலையா, உங்களை நான் எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? எதுக்கோ கூப்பிட்டேன். நான் இப்ப தண்டமங்கல போறேன். இந்த பசுபதி பையன் எனக்கு ₹15,000 பணம் கொடுக்கணும். ஒண்ணு கொடுத்தா பணம் கொடு, இல்லன்னா பொண்ணை கொடுன்னு கேட்க போறேன். எனக்கு பின்ன அவருக்காடா அறிவு கட்டவனே. அவன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஒரே தாத்தாங்களா இருக்கான். உடனே கோர்ட்ல சூட்ட ஃபைல் பண்ணி அவன் வீடு வாசல் கடலாம் ஜப்திக்கு கொண்டாந்துடணும். அவனை நிறுத்தல அம்போ அப்படின்னு நிறுத்திடணும். சட்டத்துல ஏதாவது இடம் இருக்கா பாருங்க. ஆதாரம் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. பத்திரங்கள் தேவை அதுக்கெல்லாம். இருக்க விடுவேடா, அவன் சிங்க என் கையில தானே இருக்கு. பத்திரத்துல கையை வாங்கி வச்சிருக்கேன். கருப்புப்பட்டு மாமா, எனக்கு கல்யாணம். ஆமா, நீ கேட்டுக்க அது ஒண்ணுதான். பையன் தங்கமான பையன், ஊருக்கே செல்ல பிள்ளை.
அமாவாசை வரக்கூடாது. வாங்க. என்னங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க ஜட்கா வண்டியில. இவன் தான் என் மகன் கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு பையன் பாரு. உட்காருங்க பையா ஐயாவை உட்காருங்க. இங்க உட்காரு நல்லா இருக்காது. இங்க உட்காருங்க. ஐயோ என்னங்க இது? எழுந்துருங்க எழுந்துருங்க. இப்படி குழந்தை யாரு பசுபதி இவங்க எல்லாம் புதுசா இருக்க? நானே இவருக்கு கையாளு, நான் இவருக்கு அடியாள். நான் இவங்களுக்கு எல்லாம் தடியாள். நாடு இருக்கிற நிலைமையில இப்படி குழந்தைங்களாம் நமக்கு வேணும் தான். பசுபதி இருந்தேன் இது சுரண்டாங்க. இப்ப என் மகன் கல்யாண விஷயமா பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஐயா எதை பத்தி பேசுறாரு போய் தும்மிக்கிட்டு விடுறா இன்னொன்னு வரலையே. அப்பா நல்ல சகனம் தான். பசுபதி கல்யாணத்தை பத்தி சட்டுப்பட்டு ஒரு முடிவுக்கு வா. இப்பதானே வந்திருக்கீங்க, கொஞ்சம் சிரம பரிகாரம் செய்துக்கிட்டு அப்புறம் பேசலாமே. அது என்னப்பா அது சிரம பரிகாரம்? அப்படி ஒரு பலகாரமா? அப்படி ஒரு இடியாப்பம் சும்மா விளையாட்டு குழந்தை. ஐயா கோட்டை கழட்டுங்க. ஏன் என்னது? ஐயா குளிக்க வேண்டாம். குளிச்சதுக்கு அப்புறம் டிஃபன் சாப்பிட வேணாம். பையா ஐயாவுக்கு சுட்டு தண்ணி வித விதன்னு போடுப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, ஐயா இங்க இருக்கிற வரைக்கும் நாங்க நல்லா கவனிச்சுக்கிறோம். அப்படின்னா ஒண்ணு செய், நான் கட்டிக்க போற பொண்ண உடனே கூப்பிடு, நான் பாக்கணும். ரொம்ப அசிங்கமா இருக்க, குளிச்சுட்டு பாக்கலாம். அவன் குளிச்சாலும் அப்படிதான் இருப்பானே. செந்தட்டீரை தூள் இத நான் தண்ணீரை கலக்கணும். வந்திருக்கிற விருந்தாளி இந்த தண்ணீரை குளிக்கணும். உடம்பெல்லாம் வீங்கணும், சொரிஞ்சு சொரிஞ்சியே சாவணும். அப்பனும் பிள்ளையுமா சேர்ந்து சாவணும். ஐயா ஐயா வாங்க, ஐயா வாங்க வாங்க. என்ன அன்பு பசங்களுக்கு. பையா ஐயாவுக்கு தண்ணி ரெடியா? தண்ணி ஐயாவுக்கு. இத பொடி. ஏனா நானும் நைனாவா? உனக்கு என்ன செய்ய தெரியாது? தெரியாது. என்ன பிள்ளைங்களை வச்சிருக்கான் இந்த பண்புதி அடைய. கண்ணு வந்து முழுவு குழப்பம் கொஞ்சம். நாங்க அங்கெல்லாம் தொடர்றது இல்ல. சரி சரி போய் சொல்லுங்க. ஏழுமலையானே கோயிந்தா கோயிந்தா. என்னப்பா முருகா என்னப்பா கோயிந்தா. ஐயா பெரியவரு போயிருக்க, சின்னவரு வாழாரு. ஏழுமலையானே கோயிந்தா கோயிந்தா. தம்பி அப்பா கோபாலகிருஷ்ணா முருகா முருகா முருகா. ஐயா கோயிந்தா 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 கோயிந்தா. ஐயா கோயிந்தா 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 கோயிந்தா. அழைக்குது. என்ன புது தண்ணி வேற? புது தண்ணி ஊத்து ஊத்து ஊத்து. ஐயா நீ குடிக்கிற? ஐயோ ஒண்ணு இல்லைங்க, இந்த மடப்பைய தெரியாம சுடு தண்ணியை ஊத்திட்டான். அது இல்லைங்க, பச்சை வெண்ணி தண்ணி என்ன தண்ணி மேல பட்ட உடனே எங்க அப்பா டான்ஸ் ஆடினாரு பாருங்க, நல்லா இருந்துச்சு. உடம்பெல்லாம் குப்பிளிச்சு போச்சே, கொஞ்சம் எண்ணெய் தடவட்டுமா? தோலை உரிஞ்ச பாக்குறான் தப்பா. நீ நல்லா இருந்தா சாமி போய் பசுமதி. நான் சொல்றேங்க, ஒண்ணு என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்கணும், இல்ல உன் குடும்பம் எல்லாம் நடைத்தரல நிக்கும். ஐயா அவரு எரிச்சல்ல சத்தம் போடுறா, நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. டேய் ஐயாவை போத்தி வைடா. ஐயா நீங்க எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு சம்பந்தியா வர்றவங்க இப்படி ஆத்திரப்பட்டு பேசலாமா? அவர் என்ன நினைக்கிறாரு, கிளியா வளர்த்து இந்த பையன் கையில கொடுக்கணும் என்னதான் அவர் சொல்ல மறைக்கிறத நாங்க வெளிப்படையா சொல்றோம், அவ்வளவுதான். என் பையனுக்கு நான் குறைச்சேன். பையன் என்னமோ புத்திசாலிதான். எப்பா நீங்க எது பேசினாலும் என்ன ஒரு வார்த்தை கேட்டுக்க. ஆமா உட்காரு. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, ஊர்ல எங்க குடும்பத்து மேல பொறாம பிடிச்ச பசங்க ஊரெல்லாம் என் மகனை போய் அரலூசு அரலூசுன்னு பொருளைய கழிப்பு விட்டாங்க. நல்லா கவனப்படுத்தி சொல்லுங்க. புள்ளைய பார்த்து அரலூசுன்னு சொன்னாங்களா இல்ல முழுசுமே அதான் சொன்னாங்களா? நான் கோபக்காரன் வாய புடுங்காதுங்க. அதெல்லாம் எனக்கு வேணாங்க. நீ தானே சுடத்தண்ணி உன்னை அப்புறம் கவனிக்கிறேன். எனக்கு பணம் காசு கூட வேணாம்ப்பா, நம்ம சம்பந்தம் தான் வேணும். என் பையனை பத்தி நான் சொன்னதுதான் உண்மை உண்மை உண்மை.
எங்க அப்பா எப்பவுமே உண்மைதானே பேசுவாரு இல்லவா? ஆமா நைனா. உங்களுக்கு அவர் நாயனாவா? சும்மாரியா கூட உங்க எல்லாருக்கும் சந்தேகம் இருந்தா உங்க பொண்ணை என் பையன் கூட அனுப்புங்க. இந்த சினிமா டிராமால பாடுற மாதிரி அப்படியே பார்க்கல இருக்குல போய் பாடட்டும். அப்புறம் உண்மை தெரிஞ்சு போகுது. ஐயோ எங்க குடும்பங்கள் அந்த மாதிரி பழக்கம் இல்லையா? ஐயா சும்மா இருங்க, அவர் சொல்றதுல என்ன தப்பு? பொண்ணு பையன் பேசி பாக்கட்டுமே. எதுக்கு ஐயா நீங்க டவுனுக்கு போய் ஒரு 4-5 இங்கிலீஷ் படத்தை பாருங்க, உங்களுக்கே விவரம் புரியும். நான் வேணா முத்துவ கூட அனுப்பிச்சு வைக்கிறேன். பாப்பா நைனா எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுப்பா. இதுக்கே அப்பா நான் ஒருத்தர் எதுக்காக இருக்கேன். அப்பா சுடு தண்ணி பையனுக்கு உடுப்பெல்லாம் போட்டு பொத்தான போட்டு விடு. ஒரு இடத்துல நிக்க மாட்டான். ஐயா நீங்க என்ன செய்றீங்க? நீ சும்மா இரு, நான் சம்மந்தி கூட பேசிக்கிட்டு இருக்கேன். சம்மந்தி புறப்படலாம், அவ காத்திருப்பாள. இரு கண்ணாடி எடுத்துட்டு வந்துடுறேன். நீ இப்ப எடுக்க போறது என்னடா நான் தரேன்டா, இப்படி போட்டு காதா நான் மாட்டேன், எனக்கு கூச்சமா இருக்கு. பைத்தியம், நீ அங்க போய் பாரு, எல்லாம் ரெடியா இருக்கும். என் மன்மத குஞ்சு உரைய கழிச்சிட்டு கண்ணாடி போடு. ஆமா கழிப்போமாங்க. இல்ல செருப்பு போட்டுக்கடா. ஒரு சட்டை போடுற, அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு போடுற. அப்பா கிட்ட சொல்லுங்க, நாங்க லேட்டா வருவோம். அடிக்கிற நானா லட்சுமி, இந்த மாதிரி லட்சுமி. ஆமா சிப்பா வா வா வா.